பதினெண் சித்தர் போற்றிகள், குருநாதர் திருவடிகள் போற்றிகள். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது போகர் சித்தர் அவர்கள் அருளிய கரிசாலை கற்பம். அதை பற்றி பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அடுத்து போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும், பயனுள்ளதாக இருக்கும். கரிசாலை கற்பம் இது வேறு எதுவும் இல்லை, சாதாரண கரிசலாங்கண்ணி கீரை என்று நம்ம சொல்லக்கூடிய ஒரு செடி தான். காய கற்பம் அப்படின்ற வரிசையில் எதையோ தேடுறோம். சாதாரணமாக நம்ம கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு கற்பமாக மாற்றக்கூடிய இந்த ஆசி சித்தர்கள் நமக்கு வழங்கியது. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி போனால் ஒரு உயிர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துச்சோம்னா சாவே இல்லை. இந்த மாதிரி கதைகள் கேட்டிருப்போம். இது இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கரிசாலை கீரை, இதை வைத்து நம்ம எப்படி உடலை வஜ்ரமமாக்கலாம், எப்படி காயகற்பமாக்கலாம், நோயிலிருந்து விலகி காத்துக்கொள்ளலாம் என்பது இதுக்கான முறை. இது கரிசலாங்கண்ணி எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கரிசலாங்கண்ணி விதைகள் கிடைக்குது, அதை தாராளமாக வாங்கி தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம். பாடலானது: தானான காலையிலே வாழை வாங்க, சாதகமாய் கரிசாலை சாற்றினோடு, ஆனான ஆவினை சமன் கலந்து அங்குஷ்ட விரல் தண்ணில் தோய்த்து கொண்டு, ஊனான உண்ணாக்கின் மேலே சுத்த ஓங்கியதோர் சிரசில் நின்ற கபந்தான் விழும், காணான சங்கிலி போல் கபந்தான் விழுந்தாள், காய சித்தி யோக சித்தி கடிசிலாச்சே, கடிசான கொஞ்சனத்தில் கருவை கேளு, கையான தர்ச்சனையாம் விரல் தன்னுள்ளே, எடிசான ஏரண்ட தென்னை தோய்த்து, இடசாரி வலசாரி திருப்புநூறு, கடிசான பழமலங்கள் கழின்று போகும், பறவை போல் காளையுண்ணி பண்பாய் வாங்கு, நெடிசான வாமமெல்லாம் கழின்று போகும், நிஜயோக சித்தியோடு காய சித்தே. காய சித்து, காய கற்பம், இதை விரும்பாத மக்கள் யாரும் இல்லை. அந்த வகையில் இதுக்கான விளக்கம்: தானான காலையிலே வாழை வாங்க, சாதகமாய் கரிசாலை சாற்றினோடு. இதை செய்யும் போது காலை நேரத்தில் செய்யணும். வாழை என்றால் சளி என்றும் சொல்லலாம், அழுக்கு என்றும் சொல்லலாம், உடல் தேவையில்லாத கழிவு என்றும் சொல்லலாம். இதுக்கு தேவையானது கரிசாலை சாறு, ஆனான ஆவினை சமன் கலந்து அங்குஷ்ட விரல் தண்ணில் தேய்த்து கொண்டு. கரிசாலை சாற்றோட ஆவின் நெய், ஆவின் நெய் என்றால் என்றால் பசு என்ற அர்த்தம், ஆவின் நெய் என்றால் பசுவின் நெய்னு அர்த்தம். இதுக்கு சுத்தமான ஒரு நாட்டு மாட்டோட பாலிலிருந்து தயிர் வெண்ணெயாக்கி அதுலேருந்து உரிக்கெடுத்து நெய் எடுத்துக்கோங்க. அது கூட இந்த கரிசாலை சாறு சேர்த்து அந்த விரலில் தேய்த்து கொண்டு, ஊனான உண்ணாக்கின் மேலே சுத்த. உள்நாக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். டாக்டர்கிட்ட போனால் லேசாக நாக்கை தந்து காமிச்சிட்டு உள்நாக்கு பார்ப்போம். சளி அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தோம்னாலே தெரியும் உள்நாக்கில் அது சுழன்று இருக்கிறது. அந்த உண்ணாக்கில் அதான் சொல்லியிருக்குது, ஊனான உண்ணாக்கில் மேலே சுத்த ஓங்கியதோர் சிரசில் நின்ற கபந்தான் விழும். இந்த சாறு இவர் சொல்லியிருக்கக்கூடிய முறையில் செஞ்சு நம்ம உள்நாக்கில் விரலத்தை கொண்டு தேய்ச்சோன்னா தலையில் இருக்கக்கூடிய கபம் அனைத்துமே விழுந்துரும்னு சொல்லியிருக்கார். காலான சங்கிலி போல் கபந்தான் விழும், சாதாரணமாக விழாது, சங்கிலி விழுகிற மாதிரி விழும்னு சொல்லியிருக்கார். காய சித்தி யோக சித்தி கடிசிலாச்சு, காய சித்தியும் கிடைச்சது, யோக சித்தியும் கிடைத்தது இது செய்ததுனால. கடிசான கொஞ்சனத்தில் கருவை கேளு, கையான தட்சணையம் விரல் தன்னுள்ளே, எடிசான ஏரண்ட தென்னை தோய்த்து, இடசாரி வலசாரி திருப்புநூறு. இதை தொட்டு தேய்க்கக்கூடிய முறை இடது பக்கம் வலது பக்கம் மாற்றி மாற்றி தேய்க்கணும். இந்த பக்கம் 10, அந்த பக்கம் 10, 10 சேர்த்தா 100 ஆகுது. இது பரிபாஷை என்ற முறையில் திருப்புநூறுன்னு சொல்லியிருக்காரு. திருப்புநூறுனா நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடில் ஒரு 100 தடவை, ரைட் சைடில் ஒரு 100 தடவை, இந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது பரிபாஷை. லெஃப்டில் 10 டைம், ரைட்டில் 10 டைம் சுற்றுறது தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது. இடசாரி வலசாரி திருப்புநூறு. கடிசான பழமலங்கள் கழன்று போகும், உடலில் தேங்கி நின்ற பழைய மலங்கள் அதாவது கழிவுகள் எல்லாம் கழண்டு போகும், பறவை போல் காளையுண்ணி பண்பாய் வாங்கு. இது செய்யும் போது பொறுமையாக செய்யணுன்றதுக்காக தான் பறவை போல் காளையுண்ணி பண்பாய் வாங்குன்னு சொல்லியிருக்கார். நெடிசான வாமமெல்லாம் கழன்று போகும், நிஜ யோக சித்தியோடு காய சித்தியே. யோக சித்தியும் கிடைக்கும், காய சித்தியும் கிடைக்கும்.
இதை தவிர வேறு என்ன வேணும்? இந்த கரிசாலாங்கண்ணி மூலிகை கொண்டு இவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்காரு. இது கரிசாலாங்கண்ணி சாரோட ஆவி நெய் கலந்து விரலில் துவைத்து உள்நாக்கில் வலது பக்கம் 10 தடவை, இடது பக்கம் 10 தடவை சுழற்றணும்னா மண்டையில் இருக்கக்கூடிய கபங்கள், மலங்கள், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். இதனால் நமக்கு காய சித்தியம், யோக சித்தியம் கைகூடும் என்பது தான் இதுக்கான அர்த்தம். இது செய்வதற்கு முன் உங்கள் தகுந்த குருநாதரையோ சித்தர் வழியில் வந்தவர்களையோ சரியான சித்த மருத்துவ மேதைகளையோ பேசிக்கொண்டு பிறகு செய்வது சரியான முறையாக இருக்கும். காய கற்பம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேரெக்டாக போய் எதுவும் செஞ்சிங்கன்னா அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து இது செய்கிறதுக்கு முன்னாடி தகுந்த ஆலோசனையோடு செய்யுங்கள். கூடுமான வரைக்கும் இந்த கரிசாலாங்கண்ணி என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகையை தாராளமாக வளர்க்கவும் முயற்சி செய்யுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே காய கற்பமாக நம்ம செய்கிறோமோ இல்லையோ, சாதாரணமாக உணவு முறையில் கூடுமானவரை எடுத்துகிட்டு வந்தாலே போதுமானதாக, கூடுமான வரைக்கும் நம்ம உடம்பை கர்ப்பமாக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சித்தர் பாடல்கள் ஆதாரத்துடன் உடனுக்குடன் வரும். நன்றி.